பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த சுதந்திர தின நாளிலும் உங்களுக்கு தெரியுமா என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உலகம் முழுவதும் புற்று நோயால் பாதிக்கப்படுகிறவர்களின் எண்ணிக்கை தற்போது ஆண்டுக்கு 2.6 கோடியாக உள்ளது. 2050க்குள் 3.5 கோடி ஆகும் என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. உலக அளவில் தினமும் 26,000 பேர் புற்றுநோயினால் உயிரிழக்கிறார்கள். இந்தியாவில் 10 ஒருவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்தியாவில் இந்த புற்றுநோய் பாதிப்பு முற்றிலும் அழிக்கப்பட நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் எல்லா ஜனங்களுக்கும் வேண்டிய சுகத்தை ஆண்டவர் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் கொடுக்கும்படிக்காக என்னோடு நீங்கள் இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற, மருத்துவமனையில் இருக்கிற, சிகிச்சை பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாராக. ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்பா, இந்த வேளையிலும் கூட உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் இந்திய தேசத்திலும் சரி, உலகம் முழுவதும் சுமார் 2.6 கோடி பேர் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, 2050க்குள் சுமார் 3.5 கோடி ஆகும், அதிகமாகும் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இதிலிருந்து எல்லா ஜனங்களுக்கும் என் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த புற்றுநோய் ஆண்டவரே எதன் மூலமாக வருகிறதோ அந்த காரியங்களிலிருந்து என் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. தினமும் 26,000 பேர் ஆண்டவரே இந்த புற்று நோயினால் இறக்குறாங்க சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, என் ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த புற்று நோயிலிருந்து ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா என் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்தியாவில் கூட 10 ஒருவருக்கு இந்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆண்டவரே, இந்தியாவிலும் இந்த புற்றுநோய் பாதிப்பு முற்றிலுமாய் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புற்றுநோயிலிருந்து ஜனங்களுக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுங்க. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிற தயவுகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக தமிழகத்தில் நாளில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் 2020 18% இருந்த பாதிப்பு தற்போது 23% உயர்வு. 18 வயதுக்கு மேற்பட்ட 1.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நீரிழிவு நோயிலிருந்து ஜனங்களுக்கு ஆமேன் கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கணும். இந்த பாதிப்பு ஆமேன் ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் அது குறையணும். அது இன்க்ரீஸ் ஆகவே கூடாது. பாருங்கள், 2020 18% இருந்திருக்கு. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது அது 23% அது உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5% அது அதிகமாகத்தான் இருக்கு. இப்போ நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக முற்றிலுமாக இது குறைக்கப்படணும். இந்த நீரிழிவு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கணும். இணைந்து நாம் ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, என் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, இதன் மூலமாக பாதிக்கப்பட்டு இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா மருத்துவமனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா தன்னை வெறுத்து
ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக. அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த நீரிழிவு நோயிலிருந்து என் ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வரும் நாட்களில் இந்த நீரிழிவு நோயிலிருந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே, இது அதிகமாகக்கூடாது ஆண்டவரே, படிப்படியாக குறைக்கப்பட என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வியாதியின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கொண்டு நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நீர் விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென். அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்தியாவில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவு வறட்சியான ஜூன் 2026 சராசரி ஜூனில் 157.7 mm மழை பதிவாகும். ஆனால் 2026 ஜூனில் 92.2 mm மழை பதிவாகியுள்ளது. ஜூலை ஆகஸ்டில் மழை தீவிரமடைய வேண்டும். எல் நினோவால் உண்டான வெப்ப அலையால் உணவு பற்றாக்குறை, பஞ்சம் ஏற்படாமல் எல்லா பகுதியிலும் தேவையான ஆசீர்வாதமான மழை பெய்யணும். நிச்சயம் இந்த எல் நினோவினால் அநேக பாதிப்புகள் தேசங்களுக்குள்ளாக உண்டாகும் என்று சொல்லி வானிலை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. ஆனால் நம்ம ஜெபிக்கணும். இந்த இயற்கையினால் எந்த ஒரு அழிவும் நம்மளுடைய தேசத்திற்குள்ளே வரக்கூடாது. ஒரு ஆசீர்வாதமான மழை வர வேண்டும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மழை வேணும் தான், ஆனால் அந்த மழை ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழையாக இருக்கணுமே தவிர அழிவுக்குரிய மழையாக இருக்கக்கூடாது. நம்ம இப்பொழுது இணைந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நல்ல ஒரு இந்திய தேசத்தில் வறட்சிகளை நீக்கி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக ஜோமனோமா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு வறட்சியை எங்கள் தேசம் இப்பொழுதும் அனுபவித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, வறட்சிகள் நீங்கி தேவனே எங்கள் தேசத்தில் ஒரு செழிப்பை கொடுப்பீராக. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. சங்கீதம் 65 நாங்கள் வாசிக்கும் பொழுது, தேவரே நீர் பூமியை விசாரித்து அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, அதற்கு ஆண்டவரே தண்ணீர் பாய்ச்சி அதை செழிப்பாக்குகிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தகப்பனே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இதுவரை இல்லாத அந்த வறட்சிகள் நீங்கி ஒரு செழிப்பை என் ஆண்டவர் கொடுப்பீராக. ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேவையான ஆசீர்வாதமான ஒரு மழையை கர்த்தர் கொடுங்கப்பா. அழிவுக்குரிய மழை வேண்டாம்ப்பா. எங்கள் தேசத்தில் கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிவுக்குரிய மழை எங்கள் தேசத்தில் வேண்டாம். ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் எங்கள் தேசத்தில், எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் கொடுக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ மாவட்டங்களில் இன்னும் வறண்டு போன சூழ்நிலை ஆண்டவரை, இந்த வறண்டு போன சூழ்நிலைகள்லாம் மாறி என் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற எல்லா கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் பதில் தருவாராக. அடுத்தபடியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தமிழகத்தில் கடந்த ஜனவரி முதல் மே வரை போதைப் பொருள் தொடர்பாக 5136 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 7415 பேர் கைது செய்யப்பட்டனர். 1194 கைது நடவடிக்கைகளுடன் சென்னை மாநகரம் முதலிடத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் போதை பழக்கம் கட்டுப்படுத்தப்பட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். தமிழகத்தில் நிச்சயம் நம்ம ஜெபிக்கணும். இந்த போதை பழக்கத்திற்கு, அந்த போதைக்கு எதிராக கவர்மெண்ட்டு நிச்சயம் இன்னும் அநேக நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆமாம், அநேகருக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கணும். இந்த போதை பழக்கத்தில் இன்னும் எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறாங்க.
அப்போ நம்ம இன்றைக்கி ஜெபிக்கணும். இந்த சுதந்திரம் தினத்தன்று சுதந்திரம் நிச்சயம் வேணும், விடுதலை வேணும். ஸோ அந்த போதை பழக்கத்திலிருந்து நம்மளுடைய தமிழகத்திற்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கணும். இதை சப்ளை பண்ணுகிற இதை எல்லாரும் போலீஸ் அதிகாரிகளிடம் அவங்க மாட்டணும். அதுதான் நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் அதை கடத்துகிறாங்களோ கத்தர் அவங்கள போலீஸ் அதிகாரிகளுக்கு காண்பிக்கணும். ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறதான எங்கள் தேசத்தை, எங்கள் தமிழ்நாட்டை உடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இப்பொழுதும் கூட எங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போதைக்கான ஆண்டவரே கைது நடவடிக்கைகள் இன்னும் அதிகமாகட்டும்ப்பா. இந்த போதையில் யாரெல்லாம் துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே எல்லாரும் சிக்கட்டும்ப்பா. ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சரியான நடவடிக்கைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா காவல்துறை எடுக்கணும், கவர்மெண்ட் எடுக்கணும். இந்த போதை பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டுமென நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கத்தர் விடுதலை கொடுப்பீராக, அற்புதங்களை நீர் செய்ய வேண்டுமென நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ சிறுவர்கள், வாலிபர்கள் இதில் ரொம்ப அடிமைப்பட்டிருக்கிறாங்கப்பா. இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அடிமைத்தனங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே என் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிற தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்டிலேயே அதிக விபத்துகள் நிகழ்ந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. 2025 மட்டும் தமிழ்நாட்டில் 21,122 சாலை விபத்துகள் நிகழ்ந்துள்ளது. 6,156 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த 2025 மட்டும் ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா 6,156 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் பாதி பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக வாலிபர்கள் தான் குடித்து. ஆமீன். அநேக வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் கூட குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறது, போதையோடு ஓட்டுறது. ஆமாம், இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த விபத்துகளிலிருந்து என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படிக்காக நம்முடைய தேசத்தில். ஆமேன். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம்ப்பா. நாட்டிலேயே அதிக விபத்துகள் நடைபெறுகிற இடமா ஆண்டவரே எங்கள் தமிழ்நாடு இருக்குது. ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். இந்த போதை ஆண்டவரே ஸ்தோத்திர இது நிமித்தமாக ஆண்டவரே அநேக விபத்துகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, எங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறப்பா. இந்த விபத்துகளை தூண்டுகிற, விபத்தை ஏற்படுத்த வைக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம்ப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, விபத்துகளை ஆண்டவரே ஸ்தோத்திர அநேக பேர் ஆண்டவரே ஸ்தோத்திர கவனம் இல்லாமல் ஓட்டுறாங்கப்பா, கவனம் இல்லாமல் வளைக்கிறாங்க. ஞானமாய் ஓட்டணும்ப்பா. லாரி டிரைவர், பஸ் டிரைவர், கார் ஆண்டவரை ஸ்தோத்திர பைக் எல்லாருமே ஞானமாக ஆண்டவரை வண்டிகளை அவங்க ஆண்டவர் ஓட்டணும் சுவாமி. கவனக்குறைவினால் அதிக விபத்துகள் ஏற்படுகிறது. ஆண்டவரை இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இப்படிப்பட்ட எந்த ஒரு விபத்துகளும் எங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் ஏற்படக்கூடாது. எல்லா பகுதிகளிலும் உடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். பகுதிகளிலெல்லாம் ஒரு பாதுகாப்பை கத்தர் கொடுக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த ரேஸு ஆண்டவரை அதிக ஸ்பீடு ஆண்டவரை கண்ட்ரோல் இல்லாத ஒரு காரணம் ஆண்டவரை இதுமேல் அப்படிப்பட்ட எந்த ஒரு நிலைமைகள் இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. விபத்தில்லாத ஒரு தமிழ்நாடாய் இந்த 2026 இருக்கணும் ஏசப்பா. கத்தநீர் அப்படியே செய்கிற கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தநீர் அற்புதங்களை செஞ்சிட்டீங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கத்தர் இதுவரை ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமேன். கத்தர் தாமே ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.